எக்ஸலில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய 10 ஃபார்முலாவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு எக்ஸல் ஜங்ஷன் தமிழ். ஃபார்முலாவை கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இந்த டேட்டா செட்டை எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு குயிக்காக ஓவர்வியூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நேம், டிவிஷன், இன்வெஸ்ட்மெண்ட், ஏர்னிங், ப்ராஃபிட் ஆர் லாஸ், அப்புறம் கிரேட், இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு இமேஜினரி வேல்யூ. இதை பேஸாக வச்சு நம்ம இந்த 10 ஃபார்முலாவை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பை ஆல் டிவிஷன். இப்போ இந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற டி காலமில் இருக்கிற வேல்யூவோட டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான். ஸோ இதை நம்ம சம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஈக்குவல் டு போட்டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா வேல்யூவும் செலக்ட் பண்ணி என்டர் தட்டினீங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பை ஆல் டிவிஷன்ற வேல்யூ கிடச்சிரும். செகண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் ஏர்னிங் பர் பர்சன். ஸோ ஏர்னிங் இ காலமில் இருக்குது. இந்த இ காலமில் ஆவரேஜ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு போட்டு ஆவரேஜ் அப்படின்னு டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து இ காலமில் எல்லா வேல்யூவும் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏர்னிங் காலமில் இருக்கிற எல்லா வேல்யூஸோட ஆவரேஜ் வேல்யூ என்ன அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் 3 அண்ட் நம்பர் 4 மினிமம் அண்ட் மேக்ஸிமம். ஸோ மினிமம் ஏர்னிங் வேல்யூ, மேக்ஸிமம் ஏர்னிங் வேல்யூ. ஸோ இது ஏர்னிங் வேல்யூ அப்படின்றதுனால எஃப் காலம் தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ மினிமம் வேல்யூ அப்படின்னா மின் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ ஈக்குவல் டு சைன் போட்டு ஈக்குவல் சைன் எம்ஐஎன் ஓப்பன் ப்ராக்கெட் அந்த ஏர்னிங்ஸோட எல்லா வேல்யூவும் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரேஞ்சில் இருக்கிற மினிமம் வேல்யூ என்னது அப்படின்ற வேல்யூ நமக்கு ரிசல்ட்டாக கிடச்சிரும். ஸோ ஃபோர்த் ஒன் சிமிலர்லி மேக்ஸிமம்க்கும் ஈக்குவல் டு போட்டு எம்ஏஎக்ஸ் மேக்ஸ் அப்படின்னு கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து ஏர்னிங்கில் இருக்கிற எல்லா வேல்யூவும் செலக்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் லிஸ்ட் ஆஃப் என்ட்ரிஸில் மேக்ஸிமமாக என்ன வேல்யூ இருக்குது அப்படின்ற நம்பர் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். நம்பர் 5 பார்த்திங்கன்னா டோட்டல் மெம்பர்ஸ் இன் கம்பெனி. ஸோ இதில் நம்ம கவுண்ட் ஏ அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்கே கவுண்ட் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. பட் கவுண்ட் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ கவுண்ட் ஏ அப்படின்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த பி காலமில் இருக்கிற எல்லா நேமையும் ரேஞ்சும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ நம்மளோட கேஸில் 14 மெம்பர்ஸ் இருக்காங்க. நம்பர் 6 டோட்டல் மெம்பர்ஸ் இன் கிரேட் ஏ. இப்போ கிரேட் ஏல இருக்கிற மெம்பர்ஸோட கவுண்ட் மட்டும் நம்ம எடுக்கணும் அப்படின்றதுனால கவுண்ட் இஃப் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஈக்குவல் டு சைன் கவுண்ட் இஃப்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேஞ்ச் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் இருக்கும். செகண்ட் க்ரைட்டீரியா இருக்கும். ஸோ நம்ம ரேஞ்சில் கிரேடோட எல்லா வேல்யூவும் செலக்ட் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்து இந்த ஏ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸில் கிரேட் ஏ இருக்கிற எம்ப்ளாயி மட்டும் எத்தனை பேர் அப்படின்ற வேல்யூ வந்துடும். விச் மீன்ஸ் 4. இங்கே நீங்கள் மேனுவலாக கவுண்ட் பண்ணாலே தெரியும். 7th ஸ்டேட்மெண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜட்ஜ் மிஸ்டர் இவன் பேட்ரவ் காட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஸோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஏர்னிங்கும் பேஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கா லாஸ் கிடச்சிருக்கான்னு பார்க்க முடியும். ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளாக நம்ம எக்ஸலில் இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ஏர்னிங் செலக்ட் பண்ணிக்கோங்க, கிரேட்டர் தென் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா ப்ராஃபிட், கம்மா போட்டு எல்ஸ் வேல்யூ இல்லைன்னா லாஸ் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட். ஆப்வியஸ்லி இவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு $1,200 இருந்திருக்கு, ஏர்னிங் $5,500 இருந்திருக்கு. அதனால் ப்ராஃபிட் தான். 8th கேஸ் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மேடு பை சேல்ஸ் டிவிஷன். சேல்ஸ் டிவிஷனில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே கண்டிஷ்னல் அடிஷன் மாதிரி தெரியுது, அதனால் சம் இஃப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் சைன் போட்டு சம் இஃப் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். அந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா டிவிஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க, கம்மா கொடுத்து க்ரைட்டீரியா சேல்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க, கம்மா சம் ரேஞ்ச் இங்கே நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா 9,200 rupees இருக்குது.
ஸோ இந்த வேல்யூ தான் சேல்ஸ் டிவிஷனில் டோட்டலாக பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ. 9th யூஸ் கேஸ் என்னென்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பை கிரேட் ஏ ஃப்ரம் சேல்ஸ் டிவிஷன். ஸோ சேல்ஸ் டிவிஷனில் கிரேட் ஏல இருக்கிறவங்க பண்ண டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா சம்மும் பண்ணணும், இஃப் கண்டிஷனும் யூஸ் பண்ணணும், மல்டிபிள் இஃப் கண்டிஷன், அதனால் சம் இஃப் எஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓப்பன் ப்ராக்கெட் ஈக்குவல் சைன் சம் இஃப் எஸ் ஓப்பன் ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு சம் ரேஞ்சு கொடுத்துடணும். சம் ரேஞ்ச் வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். ஒரு கண்டிஷனாக இப்போ கொடுக்கணும். ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து டிவிஷன் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இது சேல்ஸான்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ கொடுத்து சேல்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் கண்டிஷன் கிரேட் ஏவாக இருக்கணும், அதனால் கிரேட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கொடுத்து கண்டிஷனில் ஏ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். என்டர் தட்டினீங்க அப்படின்னா சேல்ஸ் டிவிஷனில் கிரேட் ஏல இருக்கிறவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றதோட சம் கிடச்சிரும். லாஸ்ட் சினாரியோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் மார்க்கெட்டிங் டீம் மேட் ப்ராஃபிட். இப்போ நம்ம டிவிஷனில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் டீமும் இருக்கும், சேல்ஸ் டீமும் இருக்கும். ஸோ இதில் மார்க்கெட்டிங் டீமு எத்தனை வாட்டி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கவுண்ட் பண்ணணும். அதனால் கவுண்ட் இஃப் எஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் எஸ் ஓப்பன் ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு அந்த டிவிஷனை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்து மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு கண்டிஷனையும் செகண்டு கண்டிஷனில் இருக்கிற ப்ராஃபிட் ஆர் லாஸால் அந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதனால் ப்ராஃபிட் அப்படின்றத டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங்கில் ப்ராஃபிட் பண்ணது மொத்தம் 3 பேர் தான் அப்படின்றது இங்கே வந்துடும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலை தமிழில் கற்றுக்க எக்ஸல் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.